ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு பழ தோல் இருக்குல்ல, ம். ஆரஞ்சு பழ தோல், அப்புறம் வந்து நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. நாட்டு ஊட்டி ரோஸ் ஊட் கிடையாது. ஆ நாட்டு ரோஜா. நாட்டு ரோஜா. ஆ. மாலையிலலாம் இருக்கும்ல, நாட்டு பூன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. பன்னீர் ஆ. ரோஜா. அந்த ஆரஞ்சு பழ தோலு, பன்னீர் ரோஸ் இது 2யும் நல்லா வெயில்ல ஒரு 2, 3 டேஸ்க்கு நல்லா காய வச்சுட்டு, அத நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து பன்னீரு இல்லன்னா பாலு. இந்த பொடிய வந்து நம்ம அத கலந்து ஃபேஸ்ல போட்டோம்னா, ஒரு 1 வீக் போட்டாலே ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா பிரைட் ஆயிடும். இது நீங்க வீட்ல ரெடி பண்ணுவீங்க. ஆமா, வீட்ல. இந்த 2 பவுடருமே. ஆமா. ஆனா இது ஸ்டோர்ல இருக்கா? இல்ல ஸ்டோர்லலாம் இருக்கான்னு கிடைக்காது. எனக்கு தெரியாது. ம். வீட்ல தான். நான் வந்து அப்புறமா ஃபேஸ்ல வந்து வெண்ணெய் வந்து போடுவேன். வெண்ணெய் போட்டுட்டு ஆயிலியா இருக்காதா? உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்ல. இல்ல. ஓகே. வெண்ணெய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அத அப்படியே விட்டுட்டு, அத தொடச்சுட்டு, அப்புறம் முல்தானி மெட்டி போட்டுட்டு வாஷ் பண்ணிடுவேன். இந்த மாரியே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டா, நல்லா வந்து ஒரு பிரைட்டா தெரிஞ்சது. ம். இது எல்லாத்த விடவும் இந்த ஆரஞ்சு, ரோஸும் காய வச்ச பொடி இருக்குல்ல, அது பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு, காய வச்சுட்டு வாஷ் பண்றோம்ல, அது ஒரு 1 வீக்லயே நல்ல கலரா ஃபேஷியல் பண்ண மாரி நல்லா பிரைட்டா ஆனுச்சு.